இன்றைக்கி வீடியோவில் குக்கிங், ட்ரெஸ் ஸ்டிச்சிங், குழந்தைங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி நான் அவங்களையும் சென்ட் பண்ணிவிட்டு அவங்களையும் எப்படி டேக் கேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது தான் காட்ட போகிறேன். ஆக்சுவலி இப்போ வந்து நான் எக்கு குக் பண்ணிகிட்ருக்கேன் குழந்தைக்கு நைட்டு. டெய்லி ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் ஆட் ஆகி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நான் மேக்ஸிமம் எக்கை வந்து ஆட் பண்ணிவிடுவேன் 3 டைம்ஸ் ஃபுட்லையும். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹஸ்பண்ட் வந்து பூரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதனால் பூரிக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலி காலையிலே ஏஞ்சி குக் பண்ணிட்டா மட்டும்தான் என்னால் குக் பண்ண முடியும் குழந்தைங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு வேளை அவங்க ஏஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக குக் பண்ண விட மாட்டாங்க. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப டிலே ஆகும். ஒரு 1 ஹவரில் குக் பண்ணி முடிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க ஏஞ்சிட்டாங்கன்னா மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டைம் இருக்கும். ஆக்சுவலி நான் மார்னிங்கே ஏஞ்சி குக் பண்ணிவிடுவேன். இப்போல்லாம் வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஸ்லீப்பிங் டோஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால டிலே ஆகுது மார்னிங் எழுந்திருக்க. அதனால் இப்போ தான் அதெல்லாம் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியும் ரொட்டீனுக்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிலே கிடையாது, 6 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு இருக்கேன். ஆல்சோ இப்போ கூட ப்ராப்ளம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 8-10 டேஸில் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இன்னும் கரெக்டான டைமுக்கு எழுந்திரிச்சு தான் ஆகணும் என்ன இஷ்யூவாக இருந்தாலும். அதனால பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 டேஸ் அப்படின்றதுனால நானும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டேன். பட் டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எதை எந்த டைமில் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். இல்லைனா நம்மளால எந்த ஒர்க்கையும் ப்ராப்பராக ஆன் டைமுக்குள்ளே பண்ணி முடிக்க முடியாது. இன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து கிளாஸ் இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்காமல் அதுக்கேற்ற மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எழுந்துச்சு அவளுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு பூரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளும் நாங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே மேக்ஸிமம் சாப்பிட்ருவா. ஒரு சில நாள் மட்டும் அவங்களால சாப்பிட முடியாது. அன்னைக்கு மட்டும் ஆல்டர்னேட்டிவாக வேற ஏதாவது ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நீ கரெக்டாக நான் குக் பண்ணி முடிக்கும் போது என் பொண்ணும் கரெக்டாக ஏஞ்சிட்டா. இல்லைன்னா கொஞ்சம் அவளையும் பக்கத்தில் வச்சுட்டு தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை. பட் எப்பயுமே கிச்சனில் உட்கார வச்சுட்டு குக் பண்ணிட்டு இருந்தோம்னா, அதுவும் ஆயில் ஐட்டம்லாம் குக் பண்ணும்போது குழந்தைகிட்ட வச்சுருந்தோம்னா ரொம்ப அன்சேஃப். அதனால மேக்ஸிமம் ஆயில் குக்கிங் பண்ணும்போது மட்டும் அவங்களை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இதுக்கே அவள் வந்து பார்க்கும்போது நான் குக் பண்ணி முடிச்சதுனால அவள் கேட்டுகிட்டே இருந்தா, திருப்பியும் குக் பண்ணுங்க, என்ன குக் பண்ணாமல் இருக்கீங்க, பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்பயுமே ப்ரோட்டீன் எடுத்துக்கணுன்றதுக்காக எக்கு வந்துட்டு பாயில் பண்ணிட்டேன் ஆஸ் யூஷுவல். அப்புறம் அதே கேப்பில் குழந்தைய பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனால் அவங்க ஆல்ரெடி ஏஞ்சி அவங்க டேடி கூட வந்து விளையாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் போய் பார்க்குறப்போ அதுக்கு முன்னாடியே ஏஞ்சிட்டாங்க போல இருக்கு. எனக்கு தெரியவே இல்லை. அவர் தான் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தார் போல இருக்கு நான் வர வரைக்கும். நான் போய் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்க 2 பேருமே வெளியில் போக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டே ஆகணும். இது எனக்கு மட்டும்தான் நடக்குதான்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் எப்பயுமே திட்டுவார், எக்கு வைக்கணும் அப்படின்னா எப்பயுமே குக்கரில் ஒரு விசில் ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு. நான் எப்பயுமே குக்கரில் வைக்க மாட்டேன். ஓப்பன் குக்கிங் தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து எக்கு வெடிக்காமல் இருக்கும். குக்கரில் எப்போ வச்சாலுமே எனக்கு வெடிச்சிடும். இன்னைக்கு எப்படின்னு தெரியல, இன்னைக்கு வந்து வெடிக்காமல் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து குக்கரில் வைக்கிறது செட் ஆகாது. மேக்ஸிமம் வெடிச்சிரும். அட் த சேம் டைம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு குழந்தைக்கும் அவர் ஃபுட்டு கொடுத்துட்டு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க வெளியில் கிளாஸ் போகிறதுக்காக. எனக்கு இன்னும் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 hourல வந்து அவங்க ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதுக்குள்ளே நான் எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க்கில் வந்துட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி குழந்தைய வேற தூங்க வைக்கணும். அவள் தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கும்போது சைடில் ஏதாவது ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் நான் அந்த டைமில் அதை பார்த்தேன் அப்படின்னா அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இல்லைனா அந்த ஒர்க் அப்படியே பெண்டிங்லேயே இருந்துரும். எப்படியோ அவங்களுக்கும் வந்து ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கும் ஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள படுக்க வச்சுட்டேன். அவங்க தூங்கிட்டு இருக்க கேப்பில் தான் என்னால் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு 15 minutes 20 minutes அவ்வளோதான் வந்து குழந்தை தூங்குவாங்க. அதுக்கு மேலே தூங்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் கொஞ்சம் 1 hour அந்த மாதிரி தூங்க சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. அதுக்காக நான் வந்து குழந்தைக்காக ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படியும் நான் என்னதான் ஸ்டிச் பண்ணாலும் ஒரு 1 month அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க பற்ற போகிறது கிடையாது. அதனால் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் வந்து என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு வந்து பர்த்டேக்காக நான் ஸ்டிச் பண்ணது போக மீதி இருந்த மெட்டீரியல் அப்போவே நான் வந்து சின்ன பொண்ணுக்கு ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஒரே மாதிரி ட்ரெஸ் அந்த டைம்லேயே ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் டைமில் ஸ்டிச் பண்ணதுனால என் பெரிய பொண்ணுக்கே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ண முடியல. அந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து இப்போ நான் வந்து கட் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னால் எல்லாமே ஒரே டைமில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு பெரிய டாஸ்க்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஏன்னா குழந்தை கொஞ்சம் நேரத்தில் ஏஞ்சிருவா. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாக கட் பண்ணி இப்போ வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணுறது கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண போகிறேன். டே பை டே கொஞ்சமாக பண்ணும்போது மேக்ஸிமம் இது வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்துட்டு ஓவராலாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பட் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக டைம் எடுக்கும் குழந்தை இருக்கிறதுனால. அவங்கள தூங்க வச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் தான் வந்து நான் இந்த ப்ராசஸ் வந்துட்டு பண்ண போகிறேன். எல்லாமே பர்ஃபெக்டாக ஆன் டைமில் பண்ணி முடிச்சிடணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம கிடைக்கிறது இந்த 6 months தான். இந்த டைமில் குழந்தை கூட இல்லைன்னா நம்மளால் வேறு எந்த டைம்லையும் இருக்க முடியாது ப்ராப்பராக. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னோட டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடது மட்டுமே நான் பண்ண மாட்டேன். அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட தான் ஃபுல்
டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்க எப்போ தூங்குறாங்க, ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்த்துக்கிறாங்களோ அந்த கேப்பில் தான் நான் வந்து குக்கிங்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பண்ண போவேன். எப்பயுமே எனக்கு வந்துட்டு ஒரு ரொட்டீனை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். எதையும் எந்த ரொட்டீன் கூடயும் நான் கொலாப்ஸ் பண்ண மாட்டேன். குக்கிங்னா அதை அந்த டைமில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்குவேன். அதே மாதிரி மற்ற ஒர்க் ட்ரெஸ் ஸ்டிச்சிங்னா அதுவும் எந்த டைமில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை தான் அந்த டைமில் மட்டும்தான் பண்ணுவேன். மற்ற டைமில் வந்துட்டு இன்னொன்று கொலாப்ஸ் பண்ண மாட்டேன். ஒரு வேளை மிஸ் ஆகிடுச்சு, அந்த டைமில் பண்ண முடியல, குழந்தை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படி அந்த டைமில் நான் அது ப்ராப்ளம் இல்லை, இன்னொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். எல்லாமே என்னால் கரெக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் நான் அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மாட்டேன். அதை நான் விட்டுருவேன், இன்னொரு டைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னோட ரொட்டீன். இப்படி தான் நான் வந்துட்டு என்னோட டாஸ்க்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.